இல்லாமல் ஜெல்லி மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. நான் அமுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. அட வெக்கம் கட்டுவீங்களா? மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களேயா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சேனல். நம்ம சேனலில் இப்போ 2,50,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. விச் மீன்ஸ் 1/4 ஆஃப் மில்லியன் சப்ஸ்கிரைபர். ஸோ இதே போல் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நான் நன்றி சொல்ல மாட்டேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார நன்றி சொல்லிக்க கூடாது இல்லை. ஸோ 2,50,000 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செய்ய போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? பால் அல்வா இல்லை பால் ஜெல்லி, இது போல் எது மாதிரி வேணால் சொல்லிக்கலாம். எப்படி சேர்த்துன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருளாக வேணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நான் 500 ml பால் பாக்கெட் எடுத்துக்கினேன். இந்த பாலை லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கோங்க. இதில் நீங்கள் பால் ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அப்புறம் அந்த பாலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் 500 ml பாலுக்கு 6 to 7 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும். அப்புறம் இது செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னா, கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் இல்லாமல் செய்ய முடியுமா அப்படி தானே கேட்குறீங்க? இது செய்யறதுக்கு இந்த பொருள் ரொம்ப 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 முக்கியமான பொருள். ஸோ இது கண்டிப்பாக வேணும். இதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகம்லாம் இல்லை, வெறும் 10 rupeesக்கே 100 கிராம் தராங்க. அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கின பாலுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 500 ml தானே பால் எடுத்துக்கினேன். ஸோ ஒரு 3 to 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணால் போதும். இதுவே நீங்கள் 200 ml பால் எடுத்துக்கினீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்ட பிறகு அப்படியே விட்டுறாதீங்க, கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. அந்த பாலில் கார்ன்ஃப்ளோர் கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறம் அந்த பாலை கேஸில் அப்படி இல்லைன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணுறப்போ ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் லெவலில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. சப்போஸ் நீங்கள் கிண்டி விடாமல் எங்கேயாச்சும் வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி கிண்ட வந்தீங்கன்னா அடியில் தீ பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் கோவிந்தா கோவிந்தா தான். ஸோ அதனால் ஒன்ஸ் ஹீட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஃபுல்லாக சுற்றி 4 பக்கமும் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு பக்கம் கிண்டாமல் விட்டால் கூட அந்த இடத்துல மட்டும் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கிண்டி விடுங்க நண்பா. இதே போல் கிண்ட கிண்ட கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இன்னமும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி வேணும். நான் ஏதோ ஒரு இடத்துல அடி பிடிக்க விட்டுட்டேன் போல். ஸோ அதனால தான் அங்கே கருப்பு கருப்பாக இருக்குது. என்ன பண்றது, நீங்க பண்ற அப்போவாச்சும் ஒழுங்கா பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க எந்த அளவுக்கு கட்டியா இருக்குன்னு. இது போல கிண்ட கிண்ட கொஞ்சம் கை வர வலிக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க செஞ்சாதான் நமக்கு ஏத்த மாதிரி ஸ்வீட் நல்லா வரும். ஓகே, இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஹீட் பண்ற அளவை மீடியம்ல வச்சிருப்பீங்க, அதை ரொம்ப கம்மியாக்கிடுங்க. அப்புறம் இதுல உங்களுக்கு வேணும்னா முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். நான் நசுக்கி வச்சிருந்த முந்திரியை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்து வாசனை கொஞ்சம் வரணுன்றதுக்காக ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் பவுட்ரு இந்த முந்திரிலாம் ஆட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடருக்கு பதில் நீங்கள் ஏதாச்சும் எசன்ஸ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. அதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக நெய்யை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. செய்கிறப்பே வாசனை செமையாக அடிக்குது. எப்போ தான் இதை சாப்பிடுவனோ? ஓகே, சூப்பர். கரெக்டாக இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களோட கேஸோ அப்படி இல்லைன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இதை ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் ஊற்றிடுங்க. ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்னரில் பட்டர் ஃபுல்லாக தடவிக்கோங்க. என்கிட்ட இப்போ பட்டர் இல்லை, அதனால நான் நெய்யை தடவிக்கினேன். எதுக்கு நான் பட்டர் தடவை சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்ம செஞ்ச ரெசிப்பியை அந்த கண்டெய்னரில் இருந்து திரும்பி வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் செஞ்ச ரெசிப்பியை அந்த கண்டெய்னரில் எடுத்து போட்டுக்கிறேன். முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த ரெசிப்பியை எந்த கண்டெய்னரில் ஊற்ற போகிறீங்களோ அந்த கண்டெய்னரில் உடனே எடுத்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரெசிபி கட்டியாக ஆரம்பிச்சிடும். இதில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. நமக்கு இன்னும் கொஞ்சம் ரெசிபி இருக்குது, இதை வேறு எதுலையாச்சும் ஊற்றணுமே. ஓகே, இதில் ஊற்றிக்கலாம்.
ஓ மை காட், இப்போ கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. ஸோ இதை கொஞ்சோண்டு கிண்டி விட்டுட்டு திரும்பி அந்த கண்டெய்னர்ல எடுத்து ஊற்றிக்க போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிண்டி விட்டுட்டேன். திரும்பி இருக்கிறது எல்லாமே வழிச்சு அந்த இன்னொரு கண்டெய்னர்ல ஊற்றிக்கலாம். இப்போ ரெண்டுத்துலையுமே நம்ம சூப்பராக ஊற்றியாச்சு. இதில் பாருங்க எவ்வளோ அழகாக ஷேப் இருக்குன்னு. ஆனால் இதில் பாருங்க கச்சபுச்சன்னு ஷேப் இருக்கு. அதுக்கு காரணம் நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஊற்றினது தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்ச ரெசிபியை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட உடனே நீங்கள் வச்சிருக்க கண்டெய்னர்ல ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதை உங்களுக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜில் எடுத்துன்னு போய் வச்சிருங்க. ஃப்ரீசர்ல வைக்காதீங்க, கட்டி ஆயிடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளார தான் வைக்கணும். நான் ஒரு 1 ஹவருக்கு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச ஸ்வீட்டை ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எடுத்துன்னு வந்தாச்சு. நம்மளோட ஸ்வீட் பார்க்கறதுக்கே செம சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம ஜில்லுன்னு வேற இருக்கா. டேஸ்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே இப்போ பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு. அதுவும் இல்லாம ஜெல்லி மாதிரி செம சூப்பரா இருக்கு. நான் அமுக்குறேன் பாருங்க, இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி செம சூப்பரா இருக்கு. ஸோ வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இதுவும் அதே போல தான். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். பீஸாக கட் பண்ணிக்கலாம். கத்தியை யூஸ் பண்ணி தான் பீஸாக கட் பண்ணுறேன். கத்தியை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்க நண்பா. ஓகே, பீஸாக கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே டபக்குன்னு தட்டில் கோத்துடலாம். நாம் கட் பண்ண பீஸெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். சூப்பர். இப்போ நம்ம எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. நம்ம இன்னொரு கண்டெய்னர்ல ஊற்றி வச்சோம்ல, அதையும் இன்னொரு தட்டில் டபக்குன்னு கவுத்துடுங்க. வாவ், சூப்பரா வந்திருக்கு. இதை சுத்தி அப்படியே டெக்கரேஷனுக்காக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த பீஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு அளவுக்கு நம்ம ஃபுல்லா சுத்தி அழகா வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஞ்ச ஸ்வீட்டு மேல தேங்காய் தூளை தூவி விட போறோம். அதுக்கு தேங்காவும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த தேங்காவை ஃபர்ஸ்ட் பாதியா கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் இது போல தேங்காவை நான் வெட்டுறேன். எந்த அளவுக்கு வெட்டுவேன்னு எனக்கு தெரியல, பாப்போம். கத்தியை யூஸ் பண்றப்போ கொஞ்சம் சேஃபா யூஸ் பண்ணுங்க நண்பா. தண்ணி ஊத்துது. அட வெக்கம் கட்டுவீங்களா? மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களேயா. தேங்காய் தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு அளவுக்கு அருமையா வெட்டி இருக்கோம். ஸோ ஷேப்பை பாருங்களேன். நாம நினைச்ச மாதிரி பாதிக்கு பாதி அந்த மாதிரி ஷேப்ல வெட்டல, ஏதோ ஒரு அளவுக்கு ஷேப்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தானே கட் பண்றோம், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காவை நம்ம தேங்காய் திருவியை யூஸ் பண்ணிட்டு திருவ போறோம். இது திருவறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும், கொஞ்சம் கடுப்பாவும் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு திருவுங்க. ஓகே, எனக்கு வேணும்ன்ற அளவுக்கு திருவிட்டேன். அப்புறம் இதுக்கு மேல நீங்க திருவி வச்சிருந்த தேங்காவை கொஞ்சமா போட்டுக்கோங்க. இதே போல ஃபுல்லா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு செரி எடுத்து நடுவில் வைக்க போகிறேன். இதுக்கு மேலே என்கிட்ட இது போல் விதை இருக்குது. இந்த விதையை அப்படியே மேலே கொஞ்சோண்டு போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் எல்லாத்துலேயும் ஒரு முந்திரி வச்சுட்டு போகிறேன். வாவ், இப்போவே நம்ம செஞ்ச டிசைன் ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. இதுக்கு மேலே நான் டைரி மில்கை வந்துட்டு நசுக்கி போட போகிறேன். டைரி மில்கை இதுக்கு மேலே நீங்கள் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த டைரி மில்கை ஃப்ரீசரில் வச்சு அது நல்லா கட்டி ஆகிட்ட பிறகு நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச ரெசிபி மேலே அப்படியே தூவி விடுங்க. ஓகே, சூப்பர். இப்போ நம்மளோட ரெசிபி கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதுக்கு மேல அந்த செரி, அந்த தேங்காய், அந்த விதை, அதுக்கப்புறம் அந்த முந்திரி எல்லாம் போடணும்ன்ற அவசியமே இல்லை. நான் எதுக்கு போடுறேன்னா உங்களுக்கு இதை அழகா காமிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் போடுறேன். ஸோ நீங்க செஞ்ச ரெசிபிக்கு மேல அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போடாமலே அந்த பால் ஜெல்லியை செஞ்சு சாப்பிடலாம். இது எனக்கு தெரிஞ்சு கம்மியான காஸ்ட் ஆகும். அதாவது 30 ருபீஸ்ல இதை நீங்க முடிச்சிடலாம். 10 ருபீஸ் பால் பாக்கெட், 10 ருபீஸ் கார்ன்ஃபிளவர், அதுக்கப்புறம் முந்திரி வேணும்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா நெய் கூட வாங்கி போட்டுக்கோங்க. 30 ருபீஸ்ல கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் நம்மளோட ஸ்வீட்டை சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. டெக்கரேஷன்லாம் வேற லெவலில் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். கூடவே நம்ம கூட அசோக் இருக்கான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இவனும் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு அவனோட ஒப்பீனியனை சொல்லுவான். ஸோ இது வந்துட்டு என்னடா பேர் வைக்கலாம், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? பார்க்க எப்படி பால்கோவாவும் ஜெல்லியும் கலந்த மாதிரி இருக்கு. எனக்கு அதான் பால் ஜெல்லி மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு வந்துட்டு வெந்நீர், அது பேர் என்னது? பன்னீர். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ பன்னீர் போல இருந்தது. ஆனால் இவன் வந்துட்டு பன்னீர் போல இல்லடா, அது வந்துட்டு கொஞ்சம் ஆடா இருக்குன்னு சொல்லியிருந்தா. சோ இதுக்கு வந்துட்டு நம்ம பால் ஜெல்லினே பேர் வச்சுக்கலாம். ஜெல்லி மாதிரி தான் இருக்கு, செம சூப்பரா இருக்கு. அமுக்குனாலும் நல்லா அமுங்குது. வெண்ணெய் புட்டு இப்படிதான் இருக்கும். வெண்ணெய் புட்டுமா? வெண்ணெய் புட்டு தெரியாது? தெரியாது. வெண்ணெய் புட்டு அதுவும் இது மாதிரி தான் இருக்கும், வெள்ளையா. ஓ, எனக்கு தெரியல. சரி, நம்ம இதுக்கு வந்துட்டு பால் ஜெல்லினே பேர் வச்சுக்கலாம். டைட்டில்லயும் அந்த மாதிரி தான் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட அசோக்கு கொடுப்போமா, ஊட்டி விடுவோம். 250 lakh சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல்ரா. ஊட்றா, என்னடா ஒழுங்கா சாப்பிடுறா. ஏண்டா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கா? நல்லா இருக்கு. இந்த சீன் பால்னு சொல்லுவாங்களே,
அந்த டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. சீன் பால் அப்படின்னா என்னது? இவன் என்னமோ சொல்றான் எனக்கு. புதுசா மாடு கண்ணுக்குட்டி போட்டா ஒரு பால் வராது, அதுதான் சீன் பால்ன்னுவாங்க. அதுதான்டா வெந்நீரா பன்னீரா, அது பேர் என்னது? அது வேற. அது வேறயா? ஸோ அது போல இருக்குன்னு இவன் சொல்றான். பாலும் ஜெல்லியும் கலந்த ஒரு டேஸ்ட்டு சீன் பால் மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன். இவன் ஊட்டி விடுறான்னா. ஐயோ, உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு அது சாப்பிட்றப்போ ஃபர்ஸ்ட் அதை சுற்றி ஃபுல்லாக நெய் அந்த வாசனை அடிக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு கண்டெய்னரில் அந்த பாலை வந்துட்டு ஊற்றுறப்போ நெய் தடவி தான் ஊற்றணும். ஆக்சுவலாக பட்டர் தடவி தான் ஊற்றிருக்கணும். பட்டர் வாங்க நான் மறந்துட்டேன். சரி ஓகே, நெய்யை வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் தடவினேன். ஸோ அதனால அந்த இதை சுற்றி நெய் வாசனை அடிக்குது. அதுக்கப்புறம் அந்த முந்திரிலாம் செம டேஸ்ட்டாக இருக்குது. அதே போல் அந்த டைரி மில்கோட டேஸ்ட்டும் இனிப்பை கொஞ்சம் தூக்கி கொடுத்தது. வேற லெவலில் இருக்குது. இது இன்னொன்று நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டா. அதான் இவ்வளோ தூரம் வச்சிருக்கிய. தேங்காய் சொல்ல பண்ணுறேன். தேங்காய் போட்டிருக்கேனே, அந்த தேங்காய் வாசனை நல்லா அடிக்குது சாப்பிட்றப்போ. சரி ஓகே, நீ ஒன்று அடுத்தது நான் 2 சாப்பிட்டேன், நீ 2 சாப்பிடணும். கையிலே கொடுன்னு சொல்கிறான். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இது வரைக்கும் நான் செஞ்சதில் இதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செய்யிடா அப்படின்னு சொன்னது யாருன்னா எங்கள் அம்மா தான். ஸோ அதனால தான் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலு. நல்லா மெதுன்னு பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும். பஞ்சு மிட்டாய் கூட இல்லை, நல்லா புசு புசுன்னு மெதுன்னு இருக்குது சாப்பிட்றப்போ. இப்போ அடுத்தது இதை நம்ம பாதியை கட் பண்ணுவோமா? இது நம்ம கட்டே பண்ணலையே. தக்காள். இப்போ இந்த திராட்சை நான் பாதி, அசோக் பாதி. இது அந்த இது பேர் என்னது? அது பேர் செரி தானே? சரி. இந்த செரியோட டேஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க. அந்த செரியோட டேஸ்ட்டும் இந்த பால் ஜெல்லியோட டேஸ்ட்டும் சேர்க்கிறப்போ ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் தனராஜ் விளாக்ஸ் சேனல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி சேர்த்து நீங்க பார்த்துருப்பீங்க. கூடவே நான் இதை சாப்பிட்டு என்னோட டேஸ்ட் அண்ட் ரிவ்யூ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிறத எங்க வீட்டில் இருக்க எங்க அம்மா அப்பா பாப்பாவுக்கு கொடுக்க போறேன். ஸோ அதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கூடவே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளோட அசோக்கோட ரிவ்யூ நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இது பெருசாலாம் ஒன்றும் செலவாகல. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல் அசோக் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவன் வேற யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான். இவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். அவனோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் தர மாதிரி அவனுக்கும் சப்போர்ட் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயத்தை விட்டு நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் அமைக்கிட்டு மேல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.